நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சைக்கிள் பியூர் அகர்பத்தி சார்பில் 3வது ஆண்டாக மாற்றுத்திறனாளிகளுக்கான T20 கிரிக்கெட் போட்டி. சென்னை லெஜண்ட்ஸ் அணி வெற்றி. இந்தியாவின் முன்னணி அகர்பத்தி உற்பத்தி நிறுவனமான சைக்கிள் பியூர் அகர்பத்தி சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் லீக் T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி பெங்களூரில் ஆளூர் KSCA மைதானத்தில் நடைபெற்றது. 3வது லீக் தொடரின் பரபரப்பான இறுதிப் போட்டியில் பெங்களூரு ஈகிள்ஸ் அணியும் சென்னை லெஜண்ட்ஸ் அணியும் மோதின. இதில் சென்னை அணி 53 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. சக்கர நாற்காலி விளையாட்டு வீரர்களின் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு விருந்தினராக கன்னட பிரபா பத்திரிகையின் துணை செய்தி ஆசிரியர் ஸ்பந்தன் கனியார், விளையாட்டுத்துறை தலைவர் முகுந்த் செட்டி மற்றும் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியின் இந்திய ஆல்ரவுண்டர் கிருஷ்ணப்பா கௌதம் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். சென்னை லெஜண்ட்ஸ் அணியின் சுரேஷ் செல்வம் அதிரடியாக விளையாடி 43 பந்துகளில் 111 ரன்களை எடுத்தார். இந்த அணியை எதிர்த்து விளையாடிய பெங்களூரு ஈகிள்ஸ் அணியின் சலிஷ் யாதவ் 28 பந்துகளில் 42 ரன்கள் எடுத்திருந்த போதிலும் இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி வாகை சூடியது. ஜெனி சாண்டோவின் சிறப்பான பந்து வீச்சு 4 ஓவர்களில் 24 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி சென்னை லெஜண்ட்ஸ் அணிக்கு மறக்க முடியாத வெற்றியை பெற்றுத்தந்தது. இதுகுறித்து சைக்கிள் பியூர் அகர்பத்தி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அர்ஜுன் ரங்கா கூறுகையில், இந்த போட்டியில் சென்னை லெஜண்ட்ஸ் அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றுள்ளது. அந்த அணிக்கு எங்கள் பாராட்டுகளையும் இந்த போட்டியை காண வந்த அனைவருக்கும் எங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் லீக் T20 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் நடத்தப்படுகிறது. மேலும் அவர்களிடம் தைரியம் மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றின் உணர்வையும் வளர்க்கிறது. இதுபோன்று மற்ற விளையாட்டு போட்டிகளிலும் கொண்டு வரப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதில் நாங்கள் தீவிர கவனம் செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் டைகர் கோப்பை மற்றும் 2024 மகாராஜா டிராபியில் வெற்றி பெற்ற மைசூர் வாரியர்ஸ் அணியை ஆதரிப்பது உள்ளிட்ட விளையாட்டில் உள்ளூர் மக்களை உற்சாகப்படுத்துவதோடு ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார்.